எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல நாம செய்யக்கூடிய ட்ரேடிங்க்கு என்ன மாதிரியான brokerage ஸ்லாப்லாம் இருக்கு, நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்க போறேன். brokerage-ல 3 விதமான ஸ்லாப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அதாவது 1 இயருக்கு இப்போ ஒரு 10,000 rupees நீங்க 1 இயருக்கு கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா 1 இயருக்கு நீங்க என்ன ட்ரேடிங் எவ்வளவு செஞ்சாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு brokerage வராது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா brokerage மட்டும் தான் வராது, அடிஷனலா வரக்கூடிய டாக்ஸஸ், ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இதெல்லாமே வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். எடுத்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஆர்டருக்கு 10 ரூபாய் இல்ல 20 ரூபாய் அப்படின்ற கான்செப்ட்ல வரும். இது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷேர் வாங்கி வித்தாலும் சரி, இல்ல 10 ஷேர் வாங்கி வித்தாலும் சரி, இல்ல 1000 ஷேர் வாங்கி வித்தாலும் சரி, பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆர்டர் கணக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரெண்டாவது விதம். மூணாவது பாத்தீங்கன்னா 1 பைசா 2 பைசா 3 பைசா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மூணுத்துல பாத்தீங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான்ல அந்த பேக்கேஜ் சொன்னீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமா அமௌண்ட் வச்சுட்டு நம்ம பிசினஸ் பண்ணும்போது அது செட் ஆகும். சோ அதை பத்தி நாம இப்ப பேச வேணாம். மத்த ரெண்டு விஷயத்த நாம இப்ப கம்பேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாம 1 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 50,000 ரூபாய்க்கு வித்திருக்கோம் அப்படின்னும் போது நம்மளோட வேல்யூ பாத்தீங்கன்னா டர்ன் ஓவர் வேல்யூ வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லா 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு 1 பைசா brokerage அப்படின்னும் போது டோட்டல் brokerage டாக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா 32 ரூபாய் 30 காசு வரும். இப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னாக்கா 32 30 காசு வந்து லெஸ் ஆகும். அதே போல நமக்கு லாஸ் வந்ததுன்னா அந்த லாஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த 32 ரூபாய் 30 காசு வந்து ஆட் ஆகும். இதான் பாத்தீங்கன்னா 1 பைசா 2 பைசா brokerage. இதே நம்ம 1 பைசா 2 பைசா brokerageல நாம 10 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 5 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு டாக்ஸ் brokerage-ல எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 320 ரூபாய் 33 காசு வரும். அடுத்த brokerage என்னன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபாய் பர் ஆர்டர். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் போட்டாலும் சரி, 2 ஷேர் போட்டாலும் சரி, இது வந்து ஆர்டர் கணக்கு. ஒரு ஆர்டருக்கு 20 ரூபாய் brokerage. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 லட்சம் ரூபாய், அதாவது 50,000 ரூபாய்க்கு வாங்கி 50,000 ரூபாய்க்கு வித்திருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு டோட்டல் brokerage டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 42 ரூபாய் 30 காசு ஆகுது. ஆக்சுவலா 1 பைசா brokerage-ல நம்ம 1 lakh பிசினஸ் பண்ணும்போது 32 ரூபாய் 30 காசு வருது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 42 ரூபாய் 30 காசு வருது. நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்றோம். அதாவது பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 5 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கோம். நம்மளோட டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வேல்யூ வருது. இதுக்கு எவ்வளவு டோட்டல் brokerage டாக்ஸ் எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 243 ரூபாய் வருது. ஆக்சுவலா 1 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு 42 ரூபாய் 30 காசு வருது. அதே 10 லட்சம் ரூபாய்க்கு பண்ணும்போது பாத்தீங்கன்னா 243 ரூபாய் வருது. சோ இதுல எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாம 1 லட்சம் ரூபாய்க்குள்ள பிசினஸ் பண்றோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க 0.01 பைசே இந்த brokerage செலக்ட் பண்ணுங்க. அதே நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இதுக்கு மேல எல்லாம் நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா 20 ரூபாய் பர் ஆர்டர் இல்ல 10 ரூபாய் பர் ஆர்டர் இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான brokerage ஸ்லாப் இருக்கு, நீங்க செய்யற பிசினஸுக்கு எந்த ஸ்லாப் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்களா டிசைட் பண்ணிட்டு உங்க broking கம்பெனி கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் புதுசா பிசினஸ் பண்ண வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப புதுசா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பாய்.